ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறதும் ஒரு விஷன் டிஃபெக்ட்னு தான் சொல்றாங்க. இந்த டிஃபெக்ட்ல parallel rays are not brought to a single point. அதாவது இப்ப நம்ம இதுதான் நம்மளோட கார்னியா அப்படின்னா, நம்ம லைட் கிடைக்கிற லைட் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்ட்ல, அதாவது ரெட்டினாக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி குவியும். அப்போ இங்க not brought to a single point அப்படின்னா இது இந்த மாதிரி குவியாம வேற வேற திசைகளை நோக்கி போகுது. அப்போ பட் இந்த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இட் மே பி இன்ஹெரிட்டட் ஆர் அக்யூர்டு. ஒன்னு இது நம்மளோட பாரம்பரியம், அதாவது மரபு ரீதியாவோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையால நம்மளுக்கு உருவானதாவோ இருக்கலாம். இட் இஸ் காஸ்டு பை த டெவலப்மெண்ட் ஆஃப் கேட்ராக்ட் ஆஃப் த லென்ஸ். அதாவது கண்ல வந்து புரை விழுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்ட்ராக்டால இருக்கலாம் கேட்ராக்ட். இல்லைன்னா அல்சரேஷன் ஆஃப் கார்னியால அல்சர் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல இன்ஜுரி டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ் டிசீஸ் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எதா வேணா இருக்கலாம். அப்ப ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பை வியரிங் லென்சஸ் வித் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேசஸ் ஆன் ஒன் சைட் அண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆன் த அதர் சைட். ஒரு பக்கம் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸாவும் இன்னொரு பக்கம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாவும் இருக்கக்கூடிய லென்ஸை வியர் பண்றது மூலமா ஆஸ்டிக்மேட்டிசத்துல இருந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் anisotropia. In this case, there is the difference between the refraction of the two eyes. ரெண்டு ஐஸ்க்கு நடுவுல ரிஃப்ராக்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அதுல ஒரு ஐ டாமினண்டா இருக்கும். அப்ப டாமினன்ட்னா என்ன? the image in the other eye being suppressed. ஒரு ஐல நல்லாவும் இன்னொரு ஐல இமேஜ் நல்லா தெரியாமலும் போகும். After a period, the disused eye loses its capacity of the sight. The treatment consists in the correcting each eye separately. அப்போ ஒரு ஐ நல்லா இமேஜ் பார்க்க முடியும், இன்னொரு ஐல நம்மளால இமேஜ் சரியா பார்க்க முடியாது. அப்படியே போயிட்டு இருக்கப்ப நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ஐ அதோட வேலையை நிறுத்திடுது. அப்போ என்ன பண்ணலாம்? தனித்தனியா ரெண்டு ஐஸ்க்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் நைட் பிளைண்ட்னஸ். So this is caused by the abnormal photochemical reaction. போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கறத பார்த்தோம். ரொடாப்சின் அப்படிங்கிறது லூமி மெட்டா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது, லாஸ்டா ரெட்டினி அப்படிங்கறதுல இருந்து உருவாகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல ராட் செல்ஸ், கோன்ஸ், இது ரெண்டுலயுமே நடக்குது. அப்ப when vitamin A is deficient, the photosensitive pigments present in the rods and cones cannot be resynthesized or synthesis is delayed. As a result, person cannot see in a dim light. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்லயே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராட் செல்ஸ் அப்படிங்கிறது தான் நைட், அதாவது டிம் லைட்ல நம்ம பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப அங்க ரெட்டினேவோ இல்ல விட்டமின் ஏவோ இருந்தாதான் அது ரீசிந்தசிஸ்ட் ஆகும் அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப விட்டமின் ஏ அப்படிங்கிறது டிஃபிஷியன்டா இருக்கிறப்போ அந்த இடத்துல என்ன நடக்காது? ரீசிந்தசிஸ்ட் அப்படிங்கிறது நடக்காது, இல்ல ரொம்ப லேட்டா நடக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடியதுதான் நம்ம நைட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கறது சொல்றோம். Next, color blindness. Color blindness means lack of appreciation of one or more colors. This disease is more common among the males than among the females. அதாவது 0.5% பார்த்தோம் அப்படின்னா மேல்ஸுக்கும் 8%, 0.5% ஃபீமேல்ஸ்லயும் 8% மேல், அதாவது அதிகப்படியா கலர் பிளைண்ட்னஸால பாதிக்கப்படுறது மேல்ஸா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Most cases are inherited as sex-linked recessive character. Yes, sex-linked recessive character அப்படிங்கிறது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது எக்ஸ் இல்ல எக்ஸ், இப்ப ரெண்டு எக்ஸா இருந்தா அவங்க ஃபீமேலாவும், குரோமோசோம் எக்ஸ் அண்ட் ஒய்யா இருந்தா அவங்க மேலாவும் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இப்ப எக்ஸ்ல ஒரு ஜீனு டிஃபெக்டா இருக்கு, கலர் பிளைண்ட்னஸ் ஏற்பட, அந்த டிஃபெக்டான ஜீனு அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்பட்டுச்சு, டிசீஸ் கடத்தப்பட்டது அப்படின்னா அததான் செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ்னு சொல்றோம். பட் கலர் பிளைண்ட்னஸ் கேன் பி அக்யூர்ட் as a result of disease of retina or nervous system. ஒன்னு இன்ஹெரிட் பண்ணப்படுது, இல்லைன்னா ரெட்டினால ஏற்படுற டிசீஸாலையும் நடக்கலாம். The colorblind person may not discriminate one or more or none colors. அதாவது ஒரு கலரையோ இல்ல அதுக்கு மேற்பட்ட கலர்லயோ இல்ல எந்த கலரே உங்களுக்கு தெரியாது, black and white தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். When the colorblind person cannot distinguish red color, the defect is called protanopia. அதாவது அவங்களுக்கு ரெட் கலரை டிஸ்டிங்வைஸ், அதாவது நிறைய ரெட், கிரீன், ப்ளூ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கிறப்ப இந்த கலர் ரெட் தான், அதாவது ப்ளூ கிரீன் அவங்க சொல்லிடுறாங்க, பட் ரெட் அவங்களால டிஸ்டிங்வைஸ் பண்ண முடியல அதுல இருந்து அப்படின்னா அந்த டிசீஸோட பேரை புரோட்டோனோபியா அப்படின்னும், கிரீன் கலரை டிஸ்கிரிமினேட், அதாவது தனியா பிரிச்சு பார்க்க முடியல அப்படின்னா அது டியூட்ரோனோபியா அப்படின்னும், ப்ளூ கலரா இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரைட்டானோபியா அப்படின்னும் நம்ம சொல்றோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
கலர் பிளைண்ட்னஸ், அதாவது இப்போ லாஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் ரெசப்டார்ஸ் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சோம். என்ன வகையான ரெசப்டார்ஸ் இருக்கு, அதுல என்ன டைப்ஸ் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் போட்டோ ரிசப்டார் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ அந்த போட்டோ ரிசப்டார்ல அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட என்னென்ன போட்டோ ரியாக்ஷன்ஸ் உள்ள நடக்குது, ஒருவேளை அது நடக்கலைன்னா என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல யூஜி டெட் நியமன தேர்வு ஜுவாலஜிக்கான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்சும் போயிட்டு தான் இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ யாரு கனெக்ட் அட்மிஷன்ஸ்க்காக ரெடி ஆயிக்கோங்க. Thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.